ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வேஷ்டி சேலையில் தலாணி உரை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தலாணி உரையை முதல்ல அளவு எடுத்துக்கலாம். அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அகலம் 15 இருக்குது. தையலுக்கு 1 இன்ச்சு விடணும், 16. உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இருபத்தி 7 இருக்குது. நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடணும். நம்ம இந்த ஓரத்தில் நம்ம மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு 1 இன்ச்சு விடணும். அப்போ 2 இன்ச்சு விடணும். இப்போ சேலையில் நம்ம இப்படி ஓரம் அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடு இப்படி ஓரம் அடிச்சிருப்போம், அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 2 கரையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அகலம் 16 இருக்கணும். கரெக்ட் அளவு 15. நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடுவோம், அப்போ 16 இன்ச்சு இருக்கணும். கரெக்ட் அளவு 15. நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடணும், அப்போ 16. 16 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்ட் அளவு உங்களுக்கு 27. 27. நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடணும். மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் அந்த 1 இன்ச்சு விட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நம்ம கரை பக்கம்தான் எடுத்திருக்கோம், இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஓரம் மடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் அந்த 1 இன்ச்சு விட தேவையில்லை. 28 மட்டும் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. அப்படியே நேராக நம்ம அகலத்தை அப்படியே நேராக நம்ம அகலம் 15 கரெக்ட் அளவு, தையலுக்கு 1 இன்ச்சு, மொத்தம் 16. இந்த பக்கம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு சரியாக எடுத்துருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அகலம் 16 இருக்கணும். 16 இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு 2 பீஸாக வரும். உங்களுக்கு 1 2 3 4 இருக்குது. அப்போ வந்து நமக்கு இதில் 2 தலானி வரும். இதுக்கு மேலே வந்து நம்ம கயிறு வைக்கணும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வரும். 2 வரும். அதே மாதிரி அந்த பக்கம் வரும். மொத்தம் வந்து 4 கயிறு வரும். அதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மிச்ச பீஸ் இருக்கும். நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை வந்து இதில் வந்து உங்களுக்கு 4 பீஸ் வரும். மொதல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் 2ஆக மடக்கிக்கணும். ரெண்டாக மடக்கி நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேலை வந்து வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு சேலையை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 தலானி வரும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி, சின்னதுன்னா 10 வரும், பெருசுனா 8 வரும். அந்த மாதிரி உங்களுக்கு சேலை வேஸ்ட்டே உங்களுக்கு ஆகாது. மிச்ச கிளாத் வந்து நம்ம இப்படி கயிறு தைக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். இந்த பக்கம் இருக்கிறத இப்படி ஒரு மடிக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். அது பார்த்திங்களா, இந்த ஓரத்தில் நம்ம முந்தி அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் 2 பக்கத்தையும் மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேயே நம்ம இப்படி தையல் போட்டுக்கிட்டே வரணும். போட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு இதில் எவ்வளோ அளவு இருக்கோ நம்ம டேப் வச்சு அளந்துக்கணும். டேப் வச்சு அளந்துட்டு எவ்வளோ வருதோ நம்ம அந்தளவுக்கு கட் பண்ணி நம்ம தலானி விரல் தைக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.